Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு blouse வந்து சைடு ஜாயின் பண்ணுவது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். சைடு ஜாயின் பண்ணும் பொழுது கிளாத் வந்து முன்ன பின்ன இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படிங்கற பட்சத்திலயும் ரெண்டாவது அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவை அப்படியே நம்ம எப்படி மார்க் பண்ணி நம்ம சைடு ஜாயின் பண்ணனும் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் சைடு ஜாயின் பகுதியில் சரியா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சரியா இல்ல அப்படிங்கற பட்சத்துல பாருங்க இந்த சைடுல இந்த ஆம்கோல் சைடுல ஒரு 1/4 இன்ச் சரிங்களா, அதாவது ஸ்லீவையும் நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஜாயிண்ட் ஆகிற இடம் சரிங்களா, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த பட்டி சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடுல கொஞ்சம் எக்ஸஸா வந்து தையல் போட்டுருங்க. சரியான அளவை விட ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஆம்கோல் சைடில் தையல் போட்டுருங்க சரிங்களா. ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் லென்த் வைஸில். அதே போல் பேக் பார்ட்லேயும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைனில் அதாவது ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் சரிங்களா, ஸ்லீவும் பேக் பார்ட்டும் இந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அகலத்துலேயும் லென்த் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்லேயும் தையல் வந்து போட்டுக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் 2 இடத்துல நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆம்கோல்லையும் பட்டியிலையும் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் லென்த் வைஸில் 2 இன்ச் வந்து தையல் போட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்குது சைடு ஜாயின் பகுதியில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே பாருங்கள் ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தை விட நம்ம உள்பக்கத்தில் தான் வந்து அளவுகள் மார்க் பண்ணால் சரியாக வரும். இப்போ வி பட்டி சைடில் நம்ம அளவுகள் மார்க் பண்ண போகிறோம்னா அதே வி பட்டியினுடைய அளவுகளை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் சரிங்களா. அதே போல் ஸ்லீவையும் நம்ம வந்து மாற்றம் செய்யக்கூடாது. இடது பக்கம் ஸ்லீவ் அப்படின்னா இடது பக்கத்தில் மார்க் பண்ணணும், வலது பக்கம் அப்படின்னா வலது பக்கம் மார்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கை வந்து பருமனாவோ அல்லது ஒரு கை வந்து ரொம்ப ஒல்லியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்தந்த கை அந்தந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. பாருங்கள் இப்போ நம்ம கொக்கி பட்டி சைடு விட்டுட்டு வி பட்டி சைடு ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணுறோம். வி பட்டி சைடில் இருக்கிற ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அந்த தையல் இருக்கிற நேரு ஃபஸ்ட்டு தையல் இருக்கிற நேரு இது மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்கோலினுடைய சுற்று வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக நேராக எடுத்துக்கணும். அதே போல் நம்ம மார்க் பண்ணக்கூடிய கிளாத்லேயும் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி கரெக்டாக இன்ச் பை இன்ச்சாக வச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு தையல் சரிங்களா, ஆம்கோலில் ஃபஸ்ட்டு தையல் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் சைடில் ஜாயிண்ட் பகுதி சரியாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சரியாக இருக்குன்னா நம்ம மார்க் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடலாம். சரியாக இருக்குங்கிறனால அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தையல் நேர். அதே போல் ஆம்கோல் சுற்று மேலே ஷோல்டர் பகுதியிலேருந்து சரிங்களா, ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு தையல் நேர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு ரெண்டுமே வந்து 2 சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் நம்ம ஹிப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து செகண்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் சென்டர் வந்து நோட் பண்ணணும் சரிங்களா. அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய சென்டர் 23 இன்ச்சில் சென்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11.5 இன்ச் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேயும் அதே சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 சென்டரையும் நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சு தான் நம்ம அளவுகள் மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. சைடு ஜாயிண்ட் பகுதி 2ஐயும் சேமாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் பார்ட்டில் சென்டர் கிடச்சிரும். அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸோட சென்டரையும் நம்ம தையல் போட வேண்டிய ப்ளவுஸினுடைய சென்டரையும் மேட்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ சைடு ஜாயிண்ட் பகுதியை அளவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தையல் நேர் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே போல் மறுபடியும் சென்டர்லேருந்து அடுத்த பகுதி சைடு ஜாயிண்ட் பகுதி சரிங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அளவு குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம மார்பு சுற்றினுடைய அளவு ஆக அதில் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும், மார்பு சுற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் அந்த லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் நோட் பண்ணிக்கலாம். அதே வி பட்டி சைடில் அளவுகளை நோட் பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டி சைடில் இருக்கிற அளவை அப்படியே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
அளவுகளில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இருக்கிற அளவுகளை அப்படியே நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் அப்படியே வேணும் அப்படின்னு கேட்குறனால இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இது மாதிரி 2 பக்கம் சேமாக வச்சுக்கோங்க. பேக் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவையும் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ண இந்த அளவையும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சைடில் நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அதே தானே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மெத்தடு. சரிங்களா? கால்குலேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹிப் ரவுண்டு வந்து கால்குலேஷன் பண்ணி போடுற மெத்தடு. சரிங்களா? இப்போ நம்ம 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சைடு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டுக்கலாம். அதே போல் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே வந்து 3 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டு தையல் போடும் பொழுது அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதில் இன்னும் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டி சைடில் நம்ம பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பட்டியினுடைய உள்பக்கம் கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? முன்பக்கம் சில ப்ளவுஸ் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டியில் வந்து ஒரு கிளாத் வந்து நம்ம இடையில கொடுப்போம், 2 அல்லது 3 கிளாத் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த இடம் பட்டி வந்து பெல்ட் ஸ்டிஃபாக நிற்கும். சரிங்களா? அதே போல் இப்போ நம்ம 2 சைட்லையும் தையல் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் தையல் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு 2 to 3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. சைடில் வந்து ஓவர்லாக் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆம்கோல் பகுதியில் இந்த இடத்துல ஒரே புள்ளியில் 4 தையலும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹிப் ரவுண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நம்ம வீப்பட்டி சைடில் அளவுகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதே போல் வீப்பட்டி சைடில் அளவு ப்ளவுஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது மாதிரி கொக்கிப்பட்டி சைடு இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், சரியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அளவு எடுத்தது வந்து லைனிங் இல்லைங்களா, நம்ம ஸ்டிச் பண்ணது நார்மல். ஆக சரியாக இருக்கான்னு மறுபடியும் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா சரியாயிரும். சரிங்களா? சைடு ஜாயின் பகுதியில் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கிளாத் இல்லைங்களா, அதுக்காக. சரிங்களா? ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது ஆம்கோல் சுற்றிலையும் சரி, நம்ம சைடு அதாவது ஆம்கோல் கீழ்ப்பகுதியில் சுருக்கங்களும் சரி கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம கிளியராக சைடு ஜாயிண்ட் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி தையல் போடணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.